இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தொகுப்பாளராக வரத்துக்கு ரொம்ப நான் தயங்கினேன். ஏன்னா எனக்கு அதில் பயிற்சி கிடையாது. நான் சுமதியை அழைத்தால் அதை தட்ட முடியாது. அந்த காரணத்தை ரம்யாவுக்கு சொன்னேன். நான் ஏன்னா உயிர் மேல் ஆசை இருக்கிறவன் சுமதியினுடைய அழைப்பு மறுக்க முடியாது. அதுக்காக வந்தேன். நான் வந்த இடத்தில் நான் இதை ஆன் சீரியஸ் நோட் சுமதிக்கு பதிவு செய்ய வேண்டும். சுமதி, நீங்கள் என்னை இதற்கு அழைத்ததற்காக உங்களுக்கு சிறப்பாக நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு அழகான உள்ளங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு அற்புதமான பணியை செய்பவர்களை பற்றி 4 வார்த்தை பேசக்கூடிய வாய்ப்பை அளித்த உங்களுக்கு நன்றி சொல்லி உங்கள் தோழியை வாழ்த்த வருமாறு உங்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மணி இப்போது 7 ஆச்சு. அங்கே இருக்க குழந்தைங்க மாதிரி நாங்களும் ஒரு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லலாம் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக எப்படா கொடுப்பீங்க பரிசுன்னு காத்துக்கிட்டே இருந்திருக்கோம். சுதா அவர்களுக்கு தெரியும், கம்பன் கழக பேச்சு போட்டிகளுக்கு நாங்கள் போகிற பொழுது பழப்பழனி எப்பன்னு அப்போ செயலாளர் இருந்தார். ரொம்ப அழகாக தமிழ் பேசுவார். நான் அந்த பரிசு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசுகிற பேச்சு இருக்கு இல்லையா, அது ரொம்ப டார்ச்சராக இருக்கும் எங்களுக்கு. பெரிய புராண பேச்சு போட்டி, இப்போ 6 இலக்கியத்தில் பேச்சு போட்டி வைப்பாங்க. பெரிய புராண பேச்சு போட்டிக்கு போனாக்க ஸ்ரீ காசிவாசி அருள் நம்பி தம்பிரான் வழங்கும் பெரிய புராண பேச்சு போட்டி ரொக்கம் ரூபாய் 300 பெறும் அப்படின்ட்டு இந்த மாணவி மாணாக்கர் சொல்ல மாட்டார், பெறப்போகிற மாணாக்கர் அப்படின்னு நிப்பாட்டிடுவார் ஒரு செகண்டு. அந்த 3, 2, 1ன்னு ரிவர்ஸில் சொல்லும்போது என்னென்னா, கம்பன் கழக பேச்சு போட்டியில் முதல் பரிசு பாமுகர்களுக்கு தான் கம்பன் மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதாவது 3வது பரிசுன்னு சொல்லும்போது என் பேர் வந்துடக்கூடாது. பரிசு எப்போவுமே என் பேர் வரணும் தானே வேண்டுவோம், என் பேரை சொல்லிடாதேன்னு வேண்டுவோம். 2ன்னு சொல்லும்போது தயவுசெய்து சொல்லிடாதேன்னு வேண்டுவோம் என் பேரை. அந்த 1ன்னு சொல்லும்போது தயவுசெய்து இப்போ என் பேரை சொல்லிடேன்னு கெஞ்சுவோம். அந்த மாதிரி இந்த பரிசு வாங்குகிற குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்க நேரத்தில் நிறையா பேசுனாக்க சரிம்மா முடியுமா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அதை மொத்தமாக உணர்ந்து தான் நான் இங்கே பேசுகிறேன். இந்த விழாவுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் பாகம் 2 வெளியிட போகிறோம். என்ன பண்ணலான்னு நாங்கள்லாம் பேசும்போது நான் சொன்னது, பார், உனக்கு சாய்ஸே கிடையாது, ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் நீ கூப்பிட்டு வெளியிட முடியும். தெர் இஸ் நோ செகண்ட் நேம் இன் திஸ், த ஒன் அண்ட் ஒன்லி நேம் கேன் பி டாக்டர் சுதா சேஷன் நான் சொன்னேன். நான் கல்லூரியில் சேர்ந்த காலத்திலேருந்தே நான் பார்த்து 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 வியந்த ஒரு நபர் என்றால் டாக்டர் சுதா. இதை மிகையாக சொல்லலை. சுதா செய்த புண்ணியங்கள்னால அவங்களுக்கு அடுத்து ஒரு பிறவி இருக்கான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு உண்டு. ஏன்னா நான் கிரிமினல் சைட் லாயராக இருந்திருக்கேன். ஆனால் அப்படி எனக்கு ஒரு பிறவி இருந்து இங்கே இருக்க நிறைய பேர் செய்த புண்ணியத்தினால இவங்க சுதாவோட வாழணுன்ற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து அதற்காக சுதா இன்னொரு முறை படைக்கப்பட்டால் நான் சுதாவுடைய மகளாக பிறக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இதை ஒரு மேடைக்காகலாம் நான் சொல்லலை. நம்ம கூட ஒரு ப்ரொஃபவுண்டான பர்சன், எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சன் மட்டும் நமக்கு ஒரு நம்மளுடைய நம்ம அப்பாவோ வந்து நம்மளை கைட் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளவு பிரமாதமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடும். அந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நான் தான் தேடி தேடி போகிறதுக்குள்ளே நமக்கு வாழ்க்கையில் பாதி முடிஞ்சு போயிடுதில்ல. அந்த மாதிரி நான் எப்பயும் பார்த்து வியந்திருக்கேன். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ஆகுனா சொல்லுங்கள். அவங்க இன்றைக்கி பேசுனாங்க ஆன்மீகம் இலக்கியம்னு. ஆன்மீகத்தின் மூலமாகவும் இலக்கியம் மூலமாகவும் இந்த சமூகத்தினுடைய ஆன்மாக்களுக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவர் அவர். எந்த மேடையாக இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு மேடையில் வந்து சுதா நின்று பேசினாங்கன்னு ஒரே ஒரு சம்பவத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா இனி நான் மேடையில் பேச மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேடையில் கூட அவங்க வந்து பேசினா, எனக்கு சுதாவை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம், ஃப்ரம் 83 ஐ ஜாயின் காலேஜ். இப்போ எத்தனை வருஷம் பார்த்துக்கோ, 42 வருஷமாக நான் அவங்க பேசுகிறத கேட்டுட்ருக்கேன். எந்த இடத்துலையும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அவங்க வந்து பேசினதில்லை. இன்றைக்கி இந்த லலிதாவை பற்றி எவ்வளோ ப்ரொஃபவுண்டாக அவங்க பேசினாங்கன்னும் போது இந்த வாய்ப்பு அவங்க திருக்கரங்கள்னால இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய பெரிய வாய்ப்பு ரம்யாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் லலிதாவினுடைய அருளினால் கிடைத்ததுன்னு நான் தீவிரமாக நம்புகிறேன். இந்த வாழ்த்துக்குள்ளே போடும் அப்படின்னும் போது 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஜனவரி மாதத்தில் கோவையில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்
கிருஷ்ணன் எப்போ வருவாரோன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அதாவது ஒரு 10 நாள் தொடர் நிகழ்ச்சி அது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஆன்மீக பெரியவர் எப்போ திருப்பி வருவார்ன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அது. இந்த ஆண்டு நான் வந்து ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரை பற்றி பேசினேன். அப்போ அவருடைய நவாவரண கிருத்திகளை இது பண்ணும்போது ரம்யாட்ட இந்த மாதிரி ஏதாவது லலிதாவில் காரிலேட்டிங்காக இருக்கா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படின்னும்போது இந்த மனோரூபேஷு கோதண்டான்னு ஒரு நாமத்தை சொல்லி அதுக்கான விளக்கத்தை ஒரு தடவை சொல்லி அது எப்படி நவாவரண கீர்த்தனையில் ஒரு குறிப்பிட்ட கீர்த்தனையில் பொருந்துகிறது என்பதை நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மனசை பற்றி அந்த அந்த குறிப்பிட்ட பகுதியில் ரம்யா பேசின பேச்சு, அந்த அந்த நாமத்தை சொல்லுகின்ற அந்த பகுதி, அந்த குறிப்பிட்ட வாரம் அவர்கள் சொன்னதை திரும்ப போய் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ ஃபைனாக இருந்தது அந்த விளக்கம், அவ்வளோ நல்லா இருந்தது. அது புரிகிற மாதிரி இருந்தது. சில பேர் ஆன்மீகம் பேசுவாங்க ஜென்மத்துக்கும் புரியக்கூடாதுன்னு. அதாவது நம்ம அவங்கள பார்த்து வியந்து ஐயோ எவ்வளோ விஷயம் தெரியுது, இதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு எனக்கு வராதுன்னு போயிடும். அப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ எளிமையாக சொல்லிட்டாங்க, எனக்கு கூட இது புரியும் போல் இருக்கு, என்னால் கூட இது இருக்க முடியும் போல் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாதான் அவர் உண்மையான ஆன்மீக வழிகாட்டி. அந்த வேலையை வந்து அவங்க பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனசுன்னு சொல்லும்போது சுதா அவர்கள் சொன்னதுனால சடான் ஞாபகம் வருது. சிவானந்த லகரியில் ஒரு பகுதி உண்டு. என்னுடைய குருநாதர் PN பரசுராமன் பெரிய விளக்கங்களை ரொம்ப ஜாலியாக சொல்லுவார். சிவபெருமான் பிக்ஷாடனராக கையில் அந்த இதை வச்சுக்கிட்டு வராரு. எதிர வந்து ஆதிசங்கரரை சந்திச்சாராம். என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டாராம். இல்லை பிக்ஷை எடுக்க வந்திருக்கேன். அப்போ ஆதிசங்கரர் இப்படிலாம் பிக்ஷை எடுக்க வந்தாக்கே எங்கள் ஊரில் உனக்கு எப்படி கிடைக்கும், வெறுமனை வந்தேன் நான். அப்போது சிவபெருமான் கேட்டாராம், நான் வேறு எப்படி வரணும்னு. எங்கள் ஊரில் மக்கள் எல்லாம் வேடிக்கை காட்டினாதான்ப்பா பிக்ஷை போடுவாங்க. வேடிக்கை காட்டணும். வேடிக்கை காட்டணுன்னா என்ன பண்ணும், இந்த குரங்கு கிரங்கு எதனா இருந்தாக்கா அதை வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டினேன்னா பிக்ஷை போடுவாங்க. நான் குரங்குக்கு எங்கே போவேன்னு கேட்டாராம் சிவபெருமான். அப்போ ஆதிசங்கர் சொன்னாராம், நீ குரங்கை வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டுறேன்னு சொல்லு, நான் ஏற்பாடு பண்ணுறேன்னாராம். சிவபெருமான் சொன்னால் எனக்கு முதல்ல இந்த கையில் இருக்கிறது கீழே போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கேன், குரங்கை வச்சு வேடிக்கை காட்ட தயாராக இருக்கேன், எங்கே அந்த குரங்குன்னாராம். ஆதிசங்கர் சொன்னாராம், என் மனசு தாண்டா குரங்கு, அந்த குரங்கை உன் கையில் கொடுத்துட்றேன், நீ வேடிக்கை காட்டிடு அப்படின்னாராம். ஆதிசங்கரருடைய மனதே ஒரு குரங்கு என்றால் நம்மக்கிட்ட எத்தனை குரங்கை வச்சுருக்கோம் நம்மன்னு யோசிச்சுக்கணும். சதா மோகா டவ்யாம் சரத்தி யுவதி நாம் குசக்கிரவ் நடத்தி ஆசா சாகா ஸ்வடதி ஜட்டிதி ஸ்வைரம் அபிதக கபாலின் பிக்ஷோ மே ஹிருதய கபீம் என்று அந்த ஸ்லோகம் சொல்கிறது. அப்போ அந்த மனசை எப்படி நாம் பத்திரமா வச்சுக்கிறது அப்படின்ற விளக்கத்தை தான் இந்த மனோரூபேஷு கோதண்டான்ற அந்த பேரில் மன்மதன் தன்னுடைய மனதை சரியாக வச்சுக்க முடியாமல் அந்த மன்மத பானத்தை அடித்ததுனால வந்த பிரச்சனையில் போய் அம்பாள்கிட்ட உட்காந்து தன்னை ஒப்பு வைக்கின்ற பொழுது உனக்கு எப்போ தேவையோ அப்போ மனசை தர அப்போ யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி லாக்கர் மாதிரி இங்கே வச்சிரு. அதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். நான் மன்மதன் மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் மனசை ஒரு லாக்கரில் கொடுத்துட்டு தேவையான போது யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே வச்சிடுறது பொருளுக்கும் பாதுகாப்பு, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு. அப்போ அந்த ஒரு விளக்கத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த மனோரூபேஷ கோதண்டா இப்படி ஒவ்வொரு நாமமும் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சில விஷயங்கள் அவங்க சொல்லும்போது நமக்கு நிறைய இன்சைட் வரும். சமீபத்தில் வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ட்ராவலில் வரேன். அன்னைக்கு ஆதிசக்தி கேட்டுட்டியான்னா இரியா இப்போ தான் வண்டியில் ஏறியிருக்கேன் மதுரையில் கேட்குறேன், கேட்டுட்டு சொல்லு கேட்டேன். அப்போது போகிற போக்கில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, யோகமும் ஞானமும் ரெண்டு மாதிரி தெரிஞ்சாலும் அது ரெண்டு இல்லை ஒன்று அப்படின்னாங்க. நான் திருப்பியும் ஒரு பத்ரி சொன்னது ரொம்ப சரி. சில சமயம் நம்ம பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம், டக்குன்னு நம்ம மனசு வெளில போயிடும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, நான் பத்ரி மாதிரி இல்லை, நான் கொஞ்சம் ரிவர்ஸில் போய் திருப்பியும் கேட்பேன். ரிவர்ஸில் போயிட்டு ஐயோ அந்த லைனை மிஸ் பண்ணிட்டோம் இது என்னென்னு அங்கேருந்து திருப்பி கேட்க ஆரம்பித்தேன். திருப்பியும் சொன்னாங்க, மனசும் இது யோகமும் ஞானமும் ரெண்டு போல தோணினாலும் ரெண்டு தான், ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஒன்றுன்னாங்க. சடார்னு எனக்கு அந்த விளக்கத்தை கேட்குற போது திறப்புன்றது ஒன்று இருக்கு இல்லையா, எப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்ச ஒரு விஷயமே நமக்கு எப்படி திறப்பாக மாறும்
அப்படின்னா சில நேரத்தில் சில அருள் பாலிக்கக்கூடிய தருணங்கள்னு இருக்குது. அது நிகழும் நம்ம வாழ்க்கையில். நம்ம அதை ஏற்பாடெல்லாம் பண்ணிட முடியாது. இப்போ இந்த யோகம் வேறு, ஞானம் வேறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ரெண்டும் ஒன்று தான்னு சொன்ன உடனே அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன்னா, ஐயோ இதை நம்ம இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கும் ரமணனுக்கும் என்றைக்கும் எங்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய பாரதியினுடைய கவிதை ஞாபகம் வந்தது. அந்த கவிதைக்கு பாரதி அழகு தெய்வம் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கிறார். இந்த அழகு தெய்வம்னு தலைப்பு வைத்துவிட்டு வரி ஆரம்பிக்கிறார். மங்கியதோர் நிலவினிலே கனவிலது கண்டேன் வயது 16 இருக்கும் இளவயது மங்கைன்னு ஆரம்பிக்கிறார். அதில் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து, யோகம்தான் பெரிதோ தவம் பெரிதோ என்றேன், யோகமே தவம் தவமே யோகம் என்று உரைத்தாள். இப்போ அந்த யோக ஞானத்தை இங்கே எப்படி அவர் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கார். ஏகமோ அன்று இரண்டாமோ என்றேன், ஏகமாம் இரண்டுமாம் யாவுமாம் என்றாள். தாகம் அறிந்தே உதவும் வான்மழைதான் உண்டோ, தாகத்தின் துயர் மழைதான் அறிந்திடுமோ என்றேன். வேகமுடன் அன்பினையே பொழிந்திடா மழைதான் விருப்புடனே பெய்குவது வேறாமா என்றாள். ஞாலத்தில் எண்ணியது நண்ணுமோ என்றேன், நாளிலே 1-2 பலித்திடலாம் என்றாள். ஏலத்தில் விடுவதுண்டோ எண்ணத்தை என்றேன், எண்ணினால் எண்ணியது நண்ணுங்கால் என்றாள். மூலத்தின் பொருளதை உரைக்கவோ என்றேன், முகத்தில் இருள் காட்டினாள் மோகம் அது தீர்ந்தேன்னு முடித்தார். இந்த கவிதையை நான் 95 கல்மண்டபம் எழுதுகிற போது பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சாதாரண காதல் கவிதைன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன முகத்திருள் காட்டினால் மோகம் அது தீர, நம்ம புத்தி அவ்வளோதானே. அதுவும் அந்த 95 என் வயசு 28, அப்போ என் புத்தியும் அவ்வளோதானே. இப்போவும் சில நேரத்தில் அப்படித்தான் இருக்கு நிறைய பேருடைய புத்தி. இப்போ இந்த யோகமும் ஞானமும் வேறு வேறு என்பது போல தோன்றினாலும் அவை இரண்டும் ஒன்றுதான்ற வரி எங்கே கொண்டு கட்டி என்ன யோசிக்க வச்சுதுன்னா, யோகம்தான் பெரிதோ தவம் பெரிதோ என்றேன்னா அப்போ இது காதல் கவிதை இல்லை. அப்போ பாரதி எதை சொல்ல தொடங்கினா அப்படின்னு வரிக்கு போனேன். மங்கியதோர் நிலவினிலே கனவிலது கண்டேன் வயது 16 இருக்கும் இளவயது மங்கை. அப்போ இது காதலி கிடையாது. காதலி இல்லை என்றால் இவள் யாராக இருக்க முடியும்? இவ ஒன்று பாலையாக இருக்க முடியும், இல்லை தேவியாக இருக்க முடியும். அப்போ பாலையாகவோ தேவியாக இருந்தாலோ இப்போ பாரதியாருக்கும் பாலைக்கும் தான் அந்த விவாதம் நடக்கிறதா, இல்லை பாலைக்கும் தேவிக்கும் தான் அந்த விவாதம் நடக்கிறதால யோசித்து பார்த்தா, இப்போ நீங்கள் பாட்டை திரும்பி ஃபுல்லாக யோசித்து பார்த்தீங்கன்னா, அபிராமி பட்டரா பாரதி தன்னை நினைத்து கொண்டு அபிராமி பட்டருக்கும் அம்பாளுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனாக நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா, மங்கியதோ நிலவினிலே கனவிலது கண்டேன் வயது 16 இருக்கும் இளவயது மங்கை அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லி இப்போ பட்டர் கேட்குறார், யோகம்தான் பெரிதோ தவம் பெரிதோ என்றேன். அபிராமி சொல்கிறா, யோகமே தவம் தவமே யோகம் என்று உரைத்தாள். ஏகமோ அன்று இரண்டாமோ என்றேன், ஏகமாம் இரண்டுமாம் யாவுமாம் என்றாள். தாகம் அறிந்தே உதவும் வான்மழைதான் உண்டோ, தாகத்தின் துயர் மழைதான் அறிந்திடுமோ என்றேன். ஏன்னா பக்த இல்லையா, என் கஷ்டத்தை உனக்கு புரியாதாமான்னு. அதுக்கு வேகமுடன் நண்பினையே பொழிந்திடா மழைதான் விருப்புடனே பெய்குவது வேறம். உங்ககிட்ட நின்று கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்க, இதை விடையா ஒரு பெரிய கருணை மழை உனக்கு கிடைத்திட போறதுன்னு இப்ப அம்பாள் அபிராமி கிட்ட சொல்றா. இப்ப அவர் கேட்கிறார், ஞானத்தில் எண்ணியது நண்ணுமோ என்றேன், நாளிலே 1-2 பலித்திடலாம் என்றாள். அப்போ நான் கேட்டேன், 4ல் 1-2 தான் குடிப்பியா, ஏலத்தில் விடுவதுண்டோ எண்ணத்தை என்றேன், எண்ணினால் எண்ணியது நண்ணுங்கால் என்றாள். நினச்சிட்டேன்னு வச்சுக்கையே, 100% நினைக்கணும், 99% நினைக்கக்கூடாது. 100% நினச்சிட்டியானா 100% நடக்கும். இப்போ கடைசியாக கேட்குறாரு, மூலத்தின் பொருளதனை உரைக்கவோ என்றேன், முகத்தில் இருள் காட்டினால் மோகம் அது தீர்ந்தேன். என்ன சார் இந்த மோகம்? இங்கே சொன்னாங்களே பஞ்சேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு, அந்த பஞ்சேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களும் முற்றும் உணர்ந்த அபிராமி பட்டர் இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஆசை எனும் மோகத்தை துறந்தார் இல்லையா. நீ அரிகண்டத்தில் ஏறுன்னு அவர் கீழே நெருப்பு வச்சாலும் சாக துணிந்த பின் சமுத்திரம் எம்மட்டும் மாயை என் பாரதி சொல்லுவானே, நான் அம்பாலையே பார்த்துட்டேன்டா, நீ என்னடா என்னை மேலே ஏற்றுறது. இப்போ பாருங்க யோசிச்சு, மங்கியதோர் நிலவினிலே கனவிலது கண்டேன்றது
அபிராமி பட்டர் ட்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த மொமெண்ட்டு. அப்போ ஊருக்கெல்லாம் அமாவாசை, ஆனால் எனக்கு மட்டும் நிலா தெரியுது. ஏன்னா நான் ட்ரான்ஸில் இருக்கேன். மங்கியதோர் நிலவினிலே கனவிலது கண்டேன், வயது 16 இருக்கும். இவ்வளவும் எதுலேருந்து வந்தது? யோகமும் ஞானமும் வேறு வேறு என்று தோன்றினாலும் அவை இரண்டும் ஒன்றுதான்னு ஒரு நாள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இவங்க சொன்னாங்க இல்லையா? அதை கேட்கும்போது ஒரு டிராவலில் மைண்டில் தோன்றின விஷயம் இவ்வளோ. அப்போ ஒரு வாசிப்போ ஒரு கேட்போ உங்களுக்கு என்ன செய்யும்னா, இஃப் யூ ஆர் ஆனஸ்ட் டு யுவர் ரீடிங், இஃப் யூ ஆர் சின்சியர் டு யுவர் லிசனிங், யுவர் கான்ஷியன்ஸ், யுவர் சோல் வில் ஸ்பீக் டு யூ. வெளியிலேருந்து வர ஒரு ஓசை தான் அது, ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு ஓசை இருக்குல்ல, அது கத்திக்கிட்டே இருக்கு உள்ள. நமக்கு தான் காது கேட்கல. ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஓசையை ஆத்மார்த்தமாக நாம் கேட்க தொடங்கணும்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஓசை அதுவாக உங்களிடம் வந்து சேரும் என்பதை அந்த கேட்பு அனுபவம் எனக்கு ஏற்படுத்தியது. அதே மாதிரி யோகிராம் சூரத்குமாரை பற்றி அவருக்கு எழுதும்போது நான் அதில் ஒரு அதை முன்னுரைன்னு சொல்கிறதா வாழ்த்துறைன்னு சொல்கிறதா எனக்கு தெரியல, ஒரு 1.5 பக்கம் எழுதியிருக்கேன். அந்த நீங்கள் வாசி. அவங்க மற்ற எல்லாத்தையும் விட்டுடுங்க. நம்ம ராகவேந்திர சுவாமியோடைய சரித்திரத்தை எடுத்துட்டாலும் சரி, யோகிராம் சூரத்குமாரோட சரித்திரத்தை எடுத்துனாலும் சரி, அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வெளியில் போகும்போது சராசரி மனுஷர்களாக இருக்கக்கூடிய நமக்கு, ஐயோ இப்படி மனைவி கதறி கதறி இருக்கும்போது இவர் அப்படி சாமியாராக போய் நீ என்னையா, இப்படித்தான் நமக்கு தோணுது இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம இடத்துலேருந்து தான் பார்க்குறோம். பெர்செப்ஷன் என்று சொன்னார்களே, நாம் அறிந்தவற்றிலிருந்து சகலத்தையும் அறிந்ததான எண்ணத்தோடு நாம் சகலத்தையும் பார்க்கிறோம். அப்படி கிடையாது, நமக்கு இவ்வளோண்டு கூட தெரியாது. அதனால் இங்கே ஏன் பல விஷயங்கள் எவ்வாறு நடக்கிறதுன்றதை பற்றின எந்த அறிவும் நமக்கு கிடையாது. ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ ராகவேந்திர சுவாமியாக இருந்தாலும் சரி, யோகிராம் சூரத்குமார் அந்த நண்பனிட பேசிட்டு 64 ரூபா அவர் பாக்கெட்டில் வைக்கிறாரு. அதை எடுத்துகிட்டு வரும்போது மழை கொட்டிகிட்டு இருக்குது. பையன் வரான், அவர் எதுவுமே தெரியாமல் அப்படியே போகிற அந்த விஷுவலை நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த காட்சியை. அப்போ அந்த சின்ன பையன் கேட்குறான், அப்பா எங்கப்பா போகிறேன்னு. நான் போகிறேன்ப்பா, நீ வீட்டுக்கு போன்றான். கடைசியில் அந்த பையன் போக மாட்டான். அவங்க அப்பா அந்த பையனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அந்த 64 ரூபாயை அவருடைய அவங்ககிட்ட கொடுத்துட்டு, நீ அம்மா கூட இருந்துட்டு, நீ எங்கப்பா போவ? நான் போகிறேன்ப்பா. எப்போ வருவேன் தெரியாது, உன்னை என் ஃபாதர் பார்த்துக்குவாருன்னு சொல்கிற இடத்துல இல்லை. அங்கே நம்ம நெகிழறதா, அழறதா, கோவப்படுறதா என்னன்ற ஒரு கலவையான ஒரு ஃபீலிங்கை நீங்கள் ரம்யாவோட குரலில் பார்க்க முடியும். இப்போ ஆனால் படுபாவி சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவா. நம்ம தான் வச்சுக்கிட்டு சஃபர் ஆகணும் அதுக்கப்புறமா. அந்த மாதிரி நிறையா இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன்னா நல்ல கதை அனுப்பேன். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது நிறையா டவுன்லோட் பண்ணி கேட்டுகிட்டே போயிடுவேன். ஃப்ளைட்டில் போகும்போது அதுவும் கேட்டு போவேன். கரை படிந்த இலைன்னு சரியா கரைப்பட்ட இலைன்னு ஒரு கதை, லாசாரா அவர்களுடையது. தயவுசெய்து போய் அதை தேடி அந்த கரைப்பட்ட இலை அவங்களோட ரெண்டிஷனை கேட்டு. இந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு இனி ஜென்மத்தில் ஒருத்தர் வரப்போகிறதில்ல இந்த இலக்கிய உலகத்தில், லாசாராவை போல். அப்படின்ற மாதிரியான கதை அந்த கரைப்படிந்த கதை. இப்படி ரம்யா அவர்கள் எதை எழுதினாலும், அவங்க எதை சொன்னாலும், அவங்க ஏன் அது நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். இந்த அண்டர் த ட்ரீல அவங்க சொல்கிற எந்த கதைக்கும் அவங்களுக்கு 5 பைசா பணம் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் கிடைக்கிறதுனால ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நான் சொல்கிறேன். எப்போ இது பணம் கிடைக்குதுன்றதுக்காக ஆகிடுதோ, இந்த கதைக்கு சொன்னால் இதுக்கு நிறையா காசு வரும், அதனால சூப்பராக சொல்லுவோம், இது சுமாராக சொன்னால் போதும் அப்படின்னு தரவரிசையை இந்த மனம் பணத்தை பார்த்து பிரிக்கும். ஆனால் அப்படி தரவரிசையவே பிரிக்காமல் எதை சொன்னாலும் நல்லா சொல்லணுன்றதுக்கு காரணம், எதுவுமே இங்கே பணத்தின் பார்ப்பட்டு சொல்லப்படுவதில்லை என்பதாலும், ஏதாவது நம்ம இருக்கும்போது நாமளும் இங்கே ஏதாவது இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போகணுன்ற அந்த பேரவாவினாலும் சொல்லப்படுவதனால் அவை அனைத்தும் இங்கே ரொம்ப அழகாகவும் ரொம்ப பயனுடையதாகவும் ரொம்ப அர்த்தமுடையதாகவும் இருக்கிறது. அப்படி அர்த்தமுடைய விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம நிறைய சொல்லுவோம், சார் எனக்கு அது செய்யணும் சார், டைமே இல்லை சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் எனக்கு தெரியும், நானும் ரம்யாவும் சில நாள் வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டு வரும்போது கூட 12 மணிக்கு ட்ராப் பண்ணியிருப்பேன் சார். 1 மணிக்கு கதையை சொல்லி போட்டுட்டு அப்புறமா தான் போய் தூங்குவாங்க. ஏன் அதை கார்த்தால் சொன்னால் என்ன ரம்யான், கார்த்தால் எழுந்தாக்க தொண்டை கொஞ்சம் கட்டின மாதிரி இருக்கும், அது அந்த சொல்கிறதுக்கு சரியாக இருக்காதுன்ட்டு ராத்திரியோட ராத்திரி அந்த கதையை சொல்லிட்டு தான் அவங்க போய் தூங்குவாங்க.
அவர்களுடைய எந்த ஒரு இரவும் கதை சொல்லாமல் முடிந்ததில்லை. எங்களுடைய எந்த ஒரு விடியலும் உங்கள் கதையை கேட்காமல் விடிந்ததில்லை. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.